2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணி தமிழ்நாட்டில் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் எந்த கூட்டணிக்கு போவார் என்ற ஆருடம் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில தொடர்ந்து எழுந்து வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இணைக்க பச்சை கொடி காட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. அதை பத்தின முழு பின்னணியை இந்த பதிவில் பார்க்கலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கோபி. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக நடந்து கொண்டு வருது. அதிமுகவுக்கு இது இறுதி பரீட்சை. ஏன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா பதவியேற்றது முதல் தொடர் தோல்விதான், வெற்றியே கிடையாது. இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றாக இருந்தபொழுது இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு ஒரு வெற்றியை கணித்தார்கள். மற்றபடி அவங்க ஒரு அதிகாரத்துக்கெல்லாம் வரல. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலா அதிமுகவுக்கு பார்க்கப்படுது. இந்திய கூட்டணி ஒரு பக்கம், அவங்க கூட்டணி விசிக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட்னு அவங்க ஒரு பக்கம் நாங்க தான் அடுத்து அப்படின்ற போல ரொம்ப ஒரு வாய் துடுக்கோடு சொல்லிருக்காங்க. 2026 தேர்தலிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் பதவி ஏற்பார் அப்படின்ற போல இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ தங்களுடைய பலத்தை மதுராந்தகத்துல காட்டிட்டாங்க. அடுத்து நாங்க தான் எடப்பாடி பழனிசாமியை நாங்க முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைப்போம். இதற்காக யார் யார் குரல் கொடுக்கிறா? எலியும் பூனையமாக இருந்தவர்கள் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும். அந்த அளவுக்கு ஒரு கசப்பான விமர்சனங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அண்ணாமலையே அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சரா என்னுடைய ரத்தத்தை சிந்தி அவரை முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைப்பேன் அப்படின்ற போல சொல்லிட்டாங்க. இவங்க கூட வேறு கட்சி. ஆனா டிடிவி தினகரன் மிக கடுமையா, அதாவது அதிமுக பிளவுக்கு பிறகு துரோகி பழனிசாமி இவர் கூட்டணியில போறது தூக்குமாட்டி சாவலாம், அது போன்று மிக கடுமையான விமர்சனங்களை வைத்த டிடிவி தினகரனும் கடைசியாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, நானும் எடப்பாடி பழனிசாமியும் அம்மாவின் பிள்ளைகள், அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா என்டிஏ கூட்டணியில இணைந்து பணியாற்றி வராங்க. இப்படியெல்லாம் இவங்க ஒண்ணுக்கா சேர்ந்துட்டாங்க. ஆனா முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய மூத்த பிள்ளை என்பவர் ஓபிஎஸ், அதாவது அம்மாவுடைய ரொம்ப மிகுந்த ஒரு பற்றாளராக இருந்தவர். அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அவர் ஒரு தனித்து செயல்பட்டு வராரு. அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு அணின்னு சொல்லிட்டு கழகம்னு சொல்லிட்டு அவர் தனியாக நடத்திட்டு வராரு. ஆனால் அவர் கூட இருந்தவங்களோ ஓபிஎஸ் ஒன்றும் சரிபட்டு வரமாட்டார். இவர் இவருடைய டிசிஷன், இவருடைய முடிவை மிக சீக்கிரமாக இருக்க மாத்து. 2026 தேர்தல் நடக்குது. ஆனால் இவர் என்னமோ நான் பாட்டுக்குன்னு அவர் பாட்டுக்குன்னு இருக்காரு அப்படின்ற போல ரொம்ப துச்சமாக நினச்சி அவர் கூட இருந்த வைத்திலிங்கம், ஜேசிடிபி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பல பேரும் அவர் கூட இருந்தவங்க எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்மையில் வைத்திலிங்கம் திமுக கூட போயிட்டு ஐக்கியமாயிட்டார். அதாவது திமுகவை அவர் என்ன சொல்றாரு, தாய் கழகம்னு சொல்றாரு. அதாவது அதிமுக எதற்காக உருவாக்கப்பட்டது? திமுகவை எதிர்த்து தான் உருவாக்கப்பட்டது அதிமுக. ஆனால் அதையே அவர் தாய் கழகம் என்று அவர் எந்த ஒரு மனநிலையில சுயாதீனம் இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் போயிட்டு திமுகவில் இணைந்து விட்டார். ஒரு பக்கம் ஓபிசியோடைய வலதுகரமாக இருந்த ஜேசிடி பிரபாகரன் யார் கூட போய் இணைந்திருக்காரு? நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கார் கட்சி தாவேகான்னு சொல்லிட்டு. அந்த கட்சியில போயிட்டு இணைஞ்சிட்டாரு. அவர் விஜய் அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்றாரு, விஜயோடைய எந்த படங்களுமே நான் பார்த்ததில்லை, சொற்ப படங்களை தான் பார்த்துருக்கேன் அப்படின்ற போல சொல்றாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா கூடலாம் விஜயை ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த அளவுக்கு இருக்கு விஜயோடைய மதிப்பு அவரிடையில. சரி, அது இருக்கட்டும். ஆனா ஓபிஎஸ் எங்குமே போகாம ஒரு தனிச்சையா இருக்காரு. இதுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. தை பிறந்தா வழி பிறக்குன்றாரு. தை பிறந்தாச்சு, தை பிறந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கையில இன்னும் தை முடிய நாட்கள் இருக்கு அப்படின்ற போல அவர் பல்ட்டி அடிக்கிறார். அவரும் ஒரு சுயாதீனமா யோசிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அவருடைய தொண்டர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஆனா வைத்திலிங்கம் ஒரு பக்கம் திமுகவில் இணைஞ்சு ஒரு 10,000 பேரை தஞ்சாவூர்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில ஓபிஎஸ் ஆதரவாளர்களாம் ஒரு பக்கம் இணைச்சுன்னு இருக்காரு. ஆனா ஓபிஎஸ் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு திகைத்து போய் தான் இருக்காரு. அவருடைய விசுவாசிகள் என்று விரல் நீட்டி எண்ணி விடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்காங்க அவருடைய பக்கம். அவர் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஓபிஎஸ் அவர் ஒரு எம்எல்ஏ, அதே போல ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர் தான் 2 பேர் தான். இப்போ ஐயப்பனும் வந்து அமமுகல வந்து சேரப்போவதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஓபிஎஸ் எந்த ஒரு முடிவும் எடுக்கலனா கண்டிப்பா அவருடைய கூடாரம் காலியாகிடும் தான் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில பேசப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஓபிஎஸ்க்கு கரம் கொடுக்கும் வகையில டிடிவி தினகரன் ஒரு பதில சொல்லியிருக்காரு. அவரை வந்து என்டிஏ கூட்டணியில் இணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதாவது டிடிவி தினகரனால தான் ஓபிஎஸ் வந்து இந்த அளவுக்கு உச்சத்தை வந்து தொட்டிருக்காரு. அது யாராலும் மறுக்க முடியாத உண்மைதான். பட் இருந்தாலும் ஒண்ணும் ஒண்ணா இருந்தாங்க. ஆனா கடைசியா அவர் வந்து டேக் ஆஃப் குடுத்துட்டு என்டிஏ கூட்டணியில சேர்ந்துட்டார். ஆனா ஓபிஎஸ் உடைய கதி ஒரு தனி மரமா தான் இருந்தாரு. பட் இருந்தாலும் பரவால்ல. இப்போ அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கிறாரு. அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருந்த ஆ முன்னாள் முதலமைச்சரும், அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது அவருக்கு வந்து பச்சை கொடி காட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஆக என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இணைந்து கொள்வது தயாராகி கொண்டிருக்கிறது என்றுதான் நினைக்க முடிகிறது. இதனை பாமக தலைவர் அன்புமணியும் இன்னைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதாவது இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது, இன்னும் சில கட்சிகள் வந்து கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இணையுது. ஓபிஎஸ் கூட நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற போல அப்படியே சொல்லியிருக்காரு. ஆகவே மீண்டும் அதிமுக கூட்டணியில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறார் ஓபிஎஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த சின்னத்தில வந்து போட்டியிடுவார்? அது ஒரு கேள்வியா இருந்தது. அவர் எந்த சின்னத்தில போட்டியிடுவார்னா, டிடிவி தினகரனால் என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து வரப்பட்டார். அந்த வகையில அவர் வந்து டிடிவி தினகரனே வந்து சொல்லியிருக்காராம், "நீங்க நம்மளுடைய சின்னம் குக்கர் சின்னத்திலேயே போட்டியிடுங்க." அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 3 சீட்டுகளை வந்து வாங்கி கொடுக்க போவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் சேர்வது உறுதியாகிவிட்டது. ஏற்கனவே இவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் அண்மையில பியூஷ் கோயல வந்து தனியாக சந்தித்து பேசியிருந்தாரு. ஆகவே இதெல்லாம் ஒரு கூட்டணி கணக்காக தான் இருந்திருக்கும். இவர் பொறுத்திருந்தது வந்து ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் பொறுத்திருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். ஆக ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டார் என்றால் திமுகவுக்கு இது ஒரு பலப்பரீட்சையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேத்திக்கு பேசுகையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து தஞ்சாவூர்ல வந்து நடைபெற்ற டெல்டா மகளிர் அணி மாநாட்டில பேசும்பொழுது, இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் வந்து போட்டியே அப்படின்ற போல சொல்றாரு. அதாவது என்ன காரணம்? என்டிஏ இல்ல. சொல்லாம சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எங்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் தான் அவர் போட்டி அப்படின்ற போல சொல்லியிருக்கணும். ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு? இந்தியாவுக்கும், இந்தியா கூட்டணிக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான். என்டிஏ ஒரு பொருட்டே படுத்தல. ஆக இது போன்ற சிறு சிறு கட்சிகள் ஓபிஎஸ் எல்லாம் வந்துட்டா தென் மண்டலத்தில பொதுவா அவர் சார்ந்த சமூகங்கள் மத்தியில வாக்குகள் பலம் பெறும் அப்படின்ற போல தான் நினைக்க முடியுது. ஆகவே ஓபிஎஸ் இணைந்து விட்டால் திமுகவுக்கு மிக கடினமாக தான் இந்த தேர்தல் இருக்கும். அதேபோன்று இவருடைய திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வருவதும் தடுக்கப்படும் என்பதுதான் ஒரு உறுதியா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தாவேகா தனித்து போட்டியிடுது. அவர்கிட்டயும் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. விசில் சின்னமும் கொடுத்தாச்சு. ஆனா தாவேகா வந்து விசில் சின்னமும் கொடுத்து வந்து 2026ல விசில் அடிக்குமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. திமுகவை எதிர்த்து தான் அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கார் கட்சி. ஆக இவரும் பாஜகவுல இணைந்தா ஒட்டுமொத்தமா 2026ல என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைப்பது அது இறுதியாகி இருக்குதான் சொல்ல முடியும். ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 தேர்தல்ல என்ன நடக்குது, யார் ஆட்சி கட்டலில் அமருகின்றார் என்று. மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.